ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய எபிசோட் நம்பர் 14லேருந்து 19 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ இந்த லீ என்ன பண்ணுறா, ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நெயில் ஷாப் வந்துட்டு வச்சிருக்கா போல இருக்குது. இவளுடைய ஷாப் அக்ரிமெண்ட் முடிய போது போல இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளை காலி பண்ண வச்சிடுவாங்க ஓனருன்னு சொல்லிட்டு இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவகிட்ட சொல்ல, உடனே இவ என்ன பண்ணுறா, நாங்கள் ரெண்ட் எல்லாம் நல்லா தானே கட்டுறோம், அக்ரிமெண்ட்டை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன, எதுக்காக நீங்க எங்களை காலி பண்ண வைக்கிறீங்கன்னு சொல்ல, இது மேனேஜ்மெண்ட்டோடைய வந்துட்டு ஆர்டர்மா, நாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, என் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு லீ என்ன பண்றா, அங்க இருக்கிற ஆளை வந்துட்டு மிரட்ட, அவருமே வந்துட்டு இப்போதைக்கு ரன் பண்ணுங்கம்மா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிடறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்களுடைய கொலீக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்களும் உங்களுடைய டீம், அதாவது ஹீரோயினோட ஆஃபீஸ்ல இருக்க டீம், ஆடிட்டிங் டீம் ஆளுங்க எல்லாருமே வந்தீங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம ஹீரோயினை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க, நீ ஒர்க்ல செம்ம மாசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த லீயோடைய ஃப்ரெண்டு ஒருத்தவி இருக்கா. இவ என்ன பண்றா, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ அவனோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கானா புதுசா, உனக்கு தெரியுமான்னு சொல்ல, லீக்கு இந்த விஷயம் இப்பதானே தெரிய வருது. உடனே இவ என்ன பண்றா, ஹீரோடைய வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அங்க போனா வீடு பூட்டி இருக்கு. ஹீரோக்காக இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு, ஓ நீ தான் அந்த பொண்ணா, உன் வயசு என்னன்னு கேட்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா பேரு தான் கேட்பாங்க, நீ என்னமா வயசை கேட்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நார்மலா பதில் சொல்றாங்க. வீட்டை ஓபன் பண்ணிட்டு சரி வா உள்ள போய் பேசலாம்னு சொல்லிட்டு நார்மலா கூப்பிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும் போல இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு நல்லாவே தெரியும், நீயும் ஹீரோவும் எப்ப மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நாங்க லவ் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு, ஹீரோ இந்த ஊரை விட்டு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டானாமே, இப்பதான் வந்துட்டு வந்தானாமே, நீ எப்படி வந்துட்டு 5 வருஷமா லவ் பண்றேன்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திக்கு திணறிட்டு, இல்ல இதெல்லாமா ஞாபகம் வச்சுப்பாங்க, ஆமா 5 வருஷம்லாம் இல்ல, நானும் ஹீரோ லவ் பண்ணி 3 வருஷம் தான் ஆகுது, இந்த மாதிரி என்ன ஒரு சில பேர் வந்துட்டு புல்லி பண்ண ட்ரை பண்ணாங்க, அவங்க கிட்ட இருந்து ஹீரோ என்ன காப்பாத்தினா, அப்பதான் நாங்க 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், இங்க பாரு எனக்காக அவன் வந்துட்டு ரிங் எல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க, கரெக்டா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வந்து ஹீரோயினையும் லீயும் ஒன்னா பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் உள்ள இருந்து லீயோடைய கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து, நான் உன்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன், இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, அப்புறம் நான் இவனுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லீ கிட்ட சொல்ல, லீ இதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு பெருசா எதுவும் டீட்டெயில் தெரியல போல இருக்கு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட, இப்போ ஹீரோ வந்துட்டு லீயை தனியாக கூப்பிட்டு, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், என்கிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹீரோயின் கிட்ட இருந்து இதுக்கப்புறமா நீ தள்ளி இரு, எதுக்கு நீ வீட்டுக்கு வந்தேன்னு கேட்க, இல்லை ஏதோ ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது, நீ ஏதோ பொண்ணை கூட்டு வந்திருக்கேன்னு அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, ரிட்டன் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அவ உன்னை ஏதாவது வந்துட்டு புள்ளி பண்ணலான்னு கேட்க, இல்லை என்னையே அவன் புள்ளி பண்ண போறா, இது அவளுடைய ரூம் இல்லை, அவளோட ரூம்ல இப்போ நான் இருக்கேன்றதுனால அவளுக்கு கோவம் வருது, சகஜம் தானே, நான் இந்த வீட்டுக்கு வந்தப்பவே இங்கே லேடிஸ் ட்ரெஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டேன், அதுதான் பேக் பண்ணி வச்சிருந்தேன், கண்டிப்பா அவள் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே இல்ல அவ வந்துட்டு உன்னோட, அது ஆக்சுவலி அது அவளோட ரூம்லாம் கிடையாது, அவ சும்மா கொஞ்ச நாள் தங்கறதுக்கு தான் இங்க வந்தான்னு சொல்ல, ஹீரோயின் 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, ஏன் தனித்தனி ரூம்ல இருந்தீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ அதுக்கு ஆன்சரே பண்ணல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பேட்மிண்டன் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டஃப்புக்கு வராங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை வந்துட்டு பாக்குறாங்க. இந்த பொண்ணு அந்த அண்ணன்காரன் இருக்கா இல்லையா, அவரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாப்புல இருக்கு. ஹீரோயினுக்கு இது பேச்சு வாக்கில் தெரிய வருது. இப்போ இவங்க 2 பேருமே ஸ்கூல் டைமில் வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே பேசி சிரிச்சிட்டு இருக்க அந்த இடத்துல இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னா, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனுடைய லவர் தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹீரோயின் இங்கே வந்திருக்கான்னு சொல்ல, ஹீரோ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின், நீ அந்த அண்ணன்காரனை வந்துட்டு உன்னோட ஓனர்லாம் பாப்பியா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் அவரெல்லாம் பார்க்க மாட்டேன், அவரெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் பார்ப்பாங்க, என்னோட ஒர்க் மேனேஜரோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே அப்படியான்னு சொல்லி பேசிட்டு இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் என்ன இந்த பக்கம்னு கேட்க, இல்ல சும்மா தான் வந்தேன்னு சொல்ல, வந்துட்டவா நம்ம 2 பேருமே கேம் விளையாடலான்னு சொல்ல, 2 பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கேம் விளையாடுறாங்க. அப்ப கேம் விளையாடிட்டே இருக்க டைம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோ ரொம்ப அடிபட்டிருக்கு, பக்கத்துல தான் என்னோட ஷாப் இருக்கு, வா நம்ம போயிட்டு அங்க போய் மருந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோ அவனோட ஷாப்புக்கு கூட்டிட்டு
வந்து மருந்தெல்லாம் வச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, "எதுக்கு இந்த மாரி கை கால போட்டு உடைச்சிட்டு இருக்க? வேலை வெட்டி இல்லன்னா இதான் நடக்கும் போல இருக்கு. பேசாம நீ என்னோட ஷாப்ல வந்துட்டு ஒர்க் பண்ண கொஞ்ச நாளு. அதுக்கப்புறம் உனக்கு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா நீ போயிட்டு பாரு. உன்னோட எக்ஸ்பென்சிவாவது வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் தேரும்ல காசு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த அண்ணனுடைய கார் வந்து நிக்கிது. ஹீரோ இந்த கார பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின, "நான் கூப்பிடுற வரைக்கும் ரூம்லேருந்து வெளிய வராத. ரூமுக்குள்ள போன்னு" சொல்லிட்டு ஹீரோயின அனுப்பிச்சு வச்சுடுறான். ஹீரோயினும் ரூமுக்கு போனவங்க சும்மா ரூம சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல நம்ம ஹீரோ தூங்குவான். ஹீரோவுடைய டேப்லெட்ஸ் அங்க இருக்குது. ஹீரோயின் அந்த டேப்லெட்ட எடுத்து பார்க்குறாங்க. இப்போ கியூரியாசிட்டில அது என்ன டேப்லெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ண, அது டிப்ரஷனுக்கு போடுற வந்துட்டு மருந்து அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அவ்வளோதான் ஹீரோயின் இத பார்த்துட்டு அப்ப ஹீரோ டிப்ரஷன்ல இருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ அண்ணங்காரங்கிட்ட பேசிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட, "எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் வெளிய போறேன். நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போன்னு" சொல்ல, ஹீரோயின் யாருக்கோ கால் பண்ணி, "எனக்கு ஒரு ஃபேவர் வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, அந்த அண்ணன்காரன் கூட தான் வந்திருக்கான். இப்ப ஹீரோ ஸ்னோக்கர் விளையாட தான் இங்க வந்திருக்கான் போல இருக்கு. அண்ணன்காரன் வந்துட்டு யாரோ ஒரு பிசினஸ் டீலிங் பண்ணிட்டு இருக்கான். அந்த டீலர் கூட தான் நம்ம ஹீரோ ஸ்னோக்கர் விளையாடிட்டு இருக்கான். இப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க இன்விடேஷன் இல்லாம போ முடியாது போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் ஃபேக் இன்விடேஷன குடுக்க, அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு ஹீரோயின உள்ள விட மாட்டேன்றான். ஆனா நம்ம ஹீரோயினா செக்யூரிட்டி கார்ட்லயே வந்துட்டு அவனோட கண்லயே மண்ணு தூவிட்டு அங்கருந்து நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்குள்ள போயிடுறாங்க. அந்த ஹோட்டல்ல தான் இந்த அண்ணன்காரன் வந்து பாத்தீங்கன்னா, பிசினஸ் டீலிங்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்க, அத வந்துட்டு தெரியாத்தனமா வந்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோவை இந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி, "எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு அடிபட்டுருச்சு, ஒரு இடத்துக்கு வர முடியுமா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "எங்க வரணும் சொல்லு, எங்க போய் தொலைஞ்ச, எதுக்கு இந்த மாதிரி அடிபட்டுக்கிட்டே இருக்கு உனக்குன்னு" சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ வந்து அண்ணன்காரங்கிட்ட, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவ, இன்னும் கொஞ்ச நேரம் இருன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயினுக்குள்ளேயே அடிபட்டுருக்குது. உடனே கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயின் சொன்ன இடத்துக்கு வந்து பார்க்க, ஹீரோயின் கிட்ட, "உனக்கு ஓகே தானே? நீ நல்லா இருக்கியான்னு?" கேட்க, ஹீரோயின், நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலி நீ கிஃப்ட்டா குடுத்த அந்த இயரிங் தொலைஞ்சு போச்சுன்னு" சொல்ல, ஹீரோ, "நான் உனக்கு புதுசா வாங்கி தரேன்றாங்க." ஆனா ஹீரோயின், "இல்ல எனக்கு அதுதான் வேணும்னு" சொல்லிட்டு அடம் பிடிச்சதுனால ஹீரோ உடனே வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின், "அந்த இயரிங் என்கிட்ட தான் இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு நல்லா தெரியுதா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அமைதியா நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்றாங்க, "இந்த மாரி வந்துட்டு நீ எனக்காக வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உனக்கு புரியுதா? ஆனா நீ வந்துட்டு உன்னோட ஃபீலிங்ஸ மறைச்சிட்டு இருக்கன்னு" சொல்ல, ஹீரோ உடனே, "உனக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்கா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே, "ஆமா, இல்லாமையா இருக்கும். எனக்கு உன் மேல செம்ம கோவமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஏர்போர்ட்ல சொல்லியிருப்பான் இல்லையா, "உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்லன்னு." அந்த சீன நம்ம ஹீரோயின் நெனச்சு பாக்க, இப்ப 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா, "நான் அந்த இயரிங் தேடக்குள்ள என்னோட ஷோல்டர்ல அடிபட்டுருச்சு. ஸோ இந்த மாரி பேண்டேஜ் தடவி விடுன்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுமே அந்த பேண்டேஜ் தடவிக்கிட்டே, "உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னா அடி, திட்டு என்ன வேணாலும் பண்ணு. உன்ன நீயே ஹர்ட் பண்ணிக்காத ப்ளீஸ்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க. ஹீரோ நேத்து நைட்டு மழையில நனைஞ்சான் இல்லையா, அதனால அவனுக்கு செம்மையா ஃபீவர் அடிச்சிட்டு இருக்க போல இருக்கு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட குடுக்க, ஹீரோ அதெல்லாம் வேணான்றான். ஃப்ரெண்டுக்காரன் மண்டையிலே 2 தட்டு தட்டி மாத்திரைய போட்டு விட்டுட்டு பக்கத்துல சாப்பிடான்னு போவ, அங்க நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ உடனே ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சும்மா அப்படியே நார்மலா பேசிட்டு இருக்க டைமு, அந்த லீ பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஹீரோயின் தான் கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு, ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு அந்த லீயும் நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து போவ, இத பார்த்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு கால் பண்ணி, "இந்த மாரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் வந்துட்டு ஷாப்பிங் போறாங்கடான்னு" சொல்ல, ஹீரோவுக்கு அங்க உடம்பு முடியல. ஆனா பதட்டமா எந்திரிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்புறான். இங்க லீயும் நம்ம ஹீரோயினும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போற போக்குலயே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண, ஆனா ஹீரோயின் ஷாப்பிங்ல இருக்க பிஸியில ஃபோன் எடுக்கல. இந்த நேரம்னு பார்த்து இங்க உள்ள லீ வந்துட்டு தெரியாத்தனமா ஹீரோயினோட ட்ரெஸ் மேல வந்துட்டு ஜூஸ கொட்டிர்றா. இப்ப இத தூரத்துல இருந்து லீயோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பார்க்குறாங்க. இந்த நெயில் ஷாப்ல ஒர்க் பண்றவங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஹீரோயின் வந்துட்டு நம்ம லீய புல்லி பண்ற மாரி தெரியுது. ஏன்னா லீ கீழ உட்காந்துட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ தொடச்சு விட்டுட்டு இருக்கா பாருங்க. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புல்லி பண்றா போல இருக்கு ஹீரோயின்னு சொல்லிட்டு தப்பா நெனச்சுக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுக்கலன்னோனே, ஹீரோ லீக்கு கால் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க வெளிய. லீ வந்துட்டு வெளிய போறா பாருங்க. இந்த கேப்ல லீயோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து ஹீரோயின வந்துட்டு புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? எங்க ஃப்ரெண்டையே நீ புல்லி பண்றியான்னு" சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அந்த டைம் பார்த்து கரெக்ட்டா நம்ம ஹீரோவும், லீயும் வந்துடுறாங்க. லீ உடனே வந்துட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா, "இந்த மாரி தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது ஹீரோவுடைய தங்கச்சி. நான் அவள ஷாப்பிங் கூட்டிட்டு வந்தேன். அவ ட்ரெஸ் மேல நான் தான் தெரியாம
தெரியாம ஜூஸ் கொட்டிட்டேன். நான் அத தொடச்சு விட்டுட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்ல. உடனே லீயோடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி சொல்ல. இப்ப ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினியும் லீயையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல விடலான்னு சொல்லிட்டு கூட்டு வரான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின வீட்ல விட்டுட்டு, அப்போவே வந்துட்டு பாத்தீங்கன்னா, "நீ ஃபர்ஸ்ட் போ. நான் இவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு" சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு, ஹீரோயின் கிட்ட, "உன்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? உனக்கு ஒரு தடவ சொன்னா புரியாதா? இந்த மாரி வந்துட்டு நீ ஹீரோயின் கிட்ட இருந்து தூரமா இரு. இல்லன்னா நம்மளுடைய ஃபேக் ரிலேஷன்ஷிப் இதோட கட் ஆயிடும்னு" சொல்ல இப்பதான் தெரிய வருது. இவங்க 2 பேருமே உண்மையா லவ் பண்ணல. ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ லீ கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வரான் பாருங்க. ஹீரோயின் வந்துட்டு, "என்னப்பா உங்க 2 பேருக்கு நடுவுல நான் ஏதாவது வந்துட்டேனான்னு" கேட்க, ஹீரோ அமைதியா எதுவுமே பேசாம, "நீ நெனைக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோ அவனுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேமிங் சென்டருக்கு வரேன். அங்க ஸ்னூக்கர்ஸ் கேம்லாம் பசங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்கலாம் இல்லாம சின்ன பசங்கலாம் வந்து அந்த கேமிங் சென்டர்ல விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவன் வந்து சார் இந்த ஸ்னூக்கர் ஸ்டிக்க வந்துட்டு ஒருத்தவங்க குடுத்துட்டு போனாங்க. ஹீரோ கிட்ட குடுக்க சொல்லின்னு சொல்ல, ஹீரோவும் அந்த ஸ்டிக்க பார்க்கறான். அப்பதான் ஞாபகம் வருது. நேத்து நைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணனுடைய இடத்துக்கு போயிருப்பான் இல்லையா? ஸ்னூக்கர் கேம் விளையாட. அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நடந்த மீட்டிங்ல அந்த அண்ணன்காரன் என்ன சொல்லியிருப்பான்னா, "மறுபடியும் என்னுடைய வந்துட்டு ஒர்க்ல வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ. இல்லீகல் பிசினஸ்ல. நீ வந்துட்டு எனக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருந்தா எனக்கு வந்துட்டு ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டஃப் பண்ணியிருக்கான். அதாவது ரொம்ப புல் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினோட கால் வந்திருக்கும். ஹீரோ பதிலே சொல்லாம, "உன்னோட டீம்ல ஜாயின் பண்றேன்" அப்படின்றது எதுவுமே சொல்லாம, அவன் மட்டுக்கு வெளிய வந்திருப்பான் போல இருக்கு. அப்ப விட்டுட்டு வந்த ஸ்டிக் தான் அது. அதுதான் இப்ப கொண்டாந்து அந்த அண்ணக்காரன் வந்துட்டு குடுத்துட்டு போயிருக்கான் போல இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்க்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஒரு கொரியர் ஆஃபீஸ் போனாங்க இல்லையா? அந்த ஆஃபீஸுக்கு ஹீரோயினுடைய கொலீக்ஸ் அதாவது ஆடிட்டிங் டீம்ல இருக்கவங்கலாம் அந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. அது ஒரு பெரிய கம்பெனி மாரி தெரியுது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நடத்துறது யாருன்னா, அந்த அண்ணன்காரன் தான். பட் ஆனா இது வெளிய யாருக்குமே பெருசா தெரியல. இந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஇஓ இருக்கான். அந்த சிஇஓ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுடைய வந்துட்டு ஆடிட்டிங் டீம் ஆளுங்கலாம் கேட்குறாங்க. இந்த மாரி வந்துட்டு உங்க கம்பெனியோடைய பேப்பர்ஸ்லாம் குடுங்க, ஆடிட் பேப்பர்ஸ்லாம் அப்படின்னு சொல்ல, நாங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அத முடிச்சுட்டு நாங்க குடுக்குறோம்ன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் இருக்கு. உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கொரியர் போடுறவங்க கிட்டலாம் போயிட்டு, ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. பெருசா இவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இப்ப இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இவங்களுடைய ஹீரோயினோட சிஇஓ அதாவது ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலான்னு வர, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ "நீ என்ன இங்க பண்றன்னு?" கேட்க, ஹீரோயின் "எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அந்த வேலை விஷயமா தான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்து "இத என்ட்ட சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு மயக்கப்பட்டு விழ மாரி போறான். ஏன்னா ஹீரோக்கு இனிமே உடம்பு முடியாம தான் இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க ஆஃபீஸ் கார்லயே வந்துட்டு ஹீரோவ கூட்டிட்டு போறாங்க. இந்த கார தான் நம்ம ஹீரோயின் வாங்கியிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு ஹீரோட்ட சொல்ல, "ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணும் வேணாம். வீட்டுக்கு போய் கஷாயம் சாப்பிட்டா சரியா போயிடும்னு" சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்துட்டு "நீ ஓகே தானேன்னு?" கேட்க, "அதெல்லாம் இருக்கட்டும். அந்த காரு அப்படின்னு சொல்ல, அது எங்க கம்பெனி காரு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு வேலை கிடைச்சது ஏன் என்கிட்ட சொல்லன்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு நான் சொல்லான்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ளயே ஆடிட்டிங் டீம்லாம் வந்துட்டாங்க. அதனால தான் நான் பெருசா எதுவும் சொல்லலன்னு சொல்ல, ஹீரோ உடனே உனக்கு வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்றான் பாருங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நீ தூங்கு நான் போய் உனக்காக ஏதாவது போயிட்டு மாத்திரை எடுத்துட்டு வரேன்னு உள்ள போறாங்க பாருங்க. என்ன நினைச்சான்னு தெரியல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்ப அடுத்த நாளு, அந்த கொரியர் கம்பெனியோட சிஇஓ கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து பேசுறாங்க. "உங்களோட ஆடிட்டிங் பேப்பர்ஸ்லாம் குடுங்க. நாங்க வந்துட்டு அத கிளியர் பண்ணி நாங்க செக் பண்ணி பார்த்துக்கிறோம்ன்னு" சொல்ல, அந்த சிஇஓ காரனும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் கிட்டயும், ஹீரோயினோட டீம்ஸ் கிட்டலாம் கம்பெனியோட பேப்பர்ஸ்லாம் குடுக்க, ஹீரோயின் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க பாருங்க. ஹீரோயினுக்கு இப்ப வேலை கிடைச்சிச்சுன்னோனே, ஹீரோ தான் வந்துட்டு பிக்கப் பண்றான், டிராப் பண்றான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பாக்ஸ வாங்கி கார்ல வச்சுக்கிட்டு போவ, ஹீரோயினுடைய ஷூ வந்துட்டு கிழிஞ்சிருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அமைதியாவே இருக்காங்க புது ஷூ வாங்காம. இத பார்த்துட்டு ஹீரோ கம்முனு இருப்பானா? "என்ன கம்பெனி இது? புதுசா கார் வாங்கி தராங்க. ஒரு ஷூ வாங்கி தரதுக்கு வக்கு இல்லையா? பாரு உன் ஷூ எப்படி கிழிஞ்சிருக்கு. வா நான் உனக்கு வேற ஷூ வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின கூப்பிட்டுக்கிட்டு ஷூ வாங்குறதுக்காக போறான். அங்க இருக்கவங்க உங்க 2 பேருடைய பேர் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல, 2 பேருமே எதுவுமே பேசிக்காம அமைதியா இருக்காங்க. ஹீரோ இப்ப ஷூ எல்லாம் வாங்கி குடுத்து வா வீட்டுக்கு போலான்னு சொல்ல, மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிக்குது போல இருக்கு. ஹீரோயின் "இல்ல நான் இந்த ஷூ வந்துட்டு நீ கிஃப்ட்டா குடுத்தது. இந்த ஷூ வந்துட்டு தண்ணீல நனைக்க மாட்டேன். வந்து என்ன பிக்கி பேக் தூக்கிக்கோன்னு" சொல்ல, ஹீரோவும் வரான் பாருங்க. ஹீரோயின் வந்து பிக்கி பேக் வந்துட்டு ஏறுறாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு மாரி ஆக்வர்டா இருக்கு. உடனே வந்துட்டு ஹீரோயின கீழ இறக்கிட்டு நான் உனக்கு புதுசா ஸ்லிப்பர் வாங்கி தரேன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின பிக்கி பேக் தூக்கிக்கிறான். இப்ப ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வருது அவங்க ஆஃபீஸ்ல இருந்து. அதாவது ஒர்க் பண்ற ஒரு கொலீக் கால் பண்ணி, இந்த மாரி மேனேஜர் டிங்கு வந்துட்டு, அந்த கொரியர் ஆஃபீஸ் உடைய ஃபைல்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு சைன் கேட்கறாங்க. நீ உடனே வான்னு சொல்ல, ஹீரோயின் நான் வர வரைக்கும் வந்துட்டு பேப்பர்ஸ்லலாம் சைன் போட
போடாதீங்க. இன்னும் அந்த ஆடிட்டிங்லாம் வந்துட்டு கிளியர் ஆவல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கொலீக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன்காரன் என்ன சொல்லிட்டு இருக்கான், இந்த மாரி நம்ம கம்பெனியில நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஹீரோயினோட கம்பெனியோட பேர மட்டும் தான் சொல்றாரு. இந்த மாரி அந்த கம்பெனி ஆளுங்கலாம் ஆடிட்டிங் டீம்லலாம் வந்துட்டு நம்ம கம்பெனியில வந்துட்டு ஆடிட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. டாக்ஸ்ல நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ வந்துட்டு நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இல்ல என்னால முடியாது அப்படின்ற மாரி போயிடுறான். இவரும் எப்படி எப்படியோ சொல்லி ஹீரோவ தான் பக்கம் இழுக்க பார்க்குறாரு. ஆனா ஹீரோ அந்த வந்துட்டு விஷயத்துக்கே போமாட்டேன்றான். இன்னொரு பக்கம் கண்ணாடி போட்ட ஒருத்தவன காமிக்கிறாங்க. இவன் தான் ஹீரோயினோட கம்பெனி சிஇஓ. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினுடைய இப்ப வந்துட்டு ஊருக்கு கிளம்புறதுக்காக, அதாவது ஹீரோயினோட ஊருக்கு போயிட்டு அந்த ஆடிட்டிங் ஃபைல்ஸ்லாம் பார்க்கறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லீய காமிக்கிறாங்க. லீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு புது நெயில் ஷாப் ஒண்ணும் அவளுடைய இது ஓப்பன் பண்றாப்பல இருக்கா. அங்க ஹீரோவையும் கூப்ட்டுருக்கான். ஹீரோ வந்து இந்த மாரி ரிப்பன் கட் பண்ணி விடு வான்னு சொல்ல, ஹீரோ இது உன்னோட ஷாப்பு நான் ஏன் வரணும்னு சொல்ல, அட வாப்பான்னு சொல்லிட்டு இவ ஹீரோவுடைய கைய பிடிச்சு இழுத்துட்டு போவ. கரெக்ட்டா ஹீரோயினும் வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோயினையும் இவ இன்வைட் பண்ணியிருக்காப்புல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின பார்த்தோனே ஹீரோ கைய தட்டி விட்டுர்றான். இப்ப வந்துட்டு ஹீரோ ரிப்பன் கட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால, போயிட்டு லீயே போயிட்டு அவளுடைய ஷாப்புக்கு ரிப்பன் கட் பண்ண, ஹீரோயின் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தானே போய் ரிப்பன் கட் பண்ண வேண்டியது தானேன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ கடுப்பாயி லீய கூப்பிட்டு திட்டுறான். நான் தான் சொன்னேன்ல உன்னை ஹீரோயின் கிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொல்லிட்டேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? இதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கணுமா வேணாமா? இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லீய திட்டிட்டு போவ. லீக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப வந்த ஹீரோயின் அவங்களும் நெயில்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ கிட்ட வந்து நெயில்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல நம்ம ஹீரோயினுடைய யூனிஃபார்ம்லாம் துவைக்க போட்டுட்டு இருக்கான் பாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய ஐடி கார்டை நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த கம்பெனி தான் வந்துட்டு ஆடிட்டிங் இதுல இது பண்ண போறாங்க, வந்து செக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சார் நம்ம கிட்ட சொன்னாரு. அதாவது அண்ணங்காரன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டே, நீ இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றியான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா நான் இந்த கம்பெனில தான் ஆடிட்டிங் டீம்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இது அண்ணனுடைய கம்பெனியோட எதிர்த்துல இவங்க ஆடிட்டிங் டீம்ல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ சரி ஓகே ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் வரப்போது வா நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிட்டு வரான். அங்க வந்து எப்பயும் போல அந்த டிராகன் பொம்மை இதெல்லாம் பாக்குறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவும் இப்படி தானே வந்துட்டு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. அதெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயினை வீட்டுல விட்டுட்டு அந்த அண்ணனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு உங்க கம்பெனியில அதாவது அந்த கொரியர் கம்பெனில வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாரு. அது என்ன வேலை, அந்த கம்பெனில என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக செக்ரட்டரி கிட்ட கேட்க, ஆனா அவங்க பெருசா வேணும்னே எதுவுமே ஹீரோ கிட்ட டீடைல்ஸ்லாம் எதுவும் சொல்லவே இல்ல. அப்படியே கட் பண்ணி நம்ம லீயோடைய ஷாப்ல ஒரு பார்சல் ஒன்று ரிசீவ் ஆகுது. ஆனா வந்த பார்சல்ல ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் காணும். ஆனா அதெல்லாம் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு டெலிவரி பாய் கொடுத்துருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம லீ கேட்கிறா, என்னது இது இந்த ஐட்டம்லாம் இல்லவே இல்லை, ஆனா இதுல டெலிவரி ஆயிடுச்சுன்னு இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வெறும் டெலிவரி மேன் தான், இதுல வந்துட்டு ரீஃபண்ட்லாம் எதுவும் கிடையாதுன்னு அவன் மட்டுக்கும் அங்கிருந்து கிளம்பிடுறான். உடனே வந்துட்டு லீயோடைய ஃப்ரெண்டு என்ன பண்றா, ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாரி அதாவது அந்த கம்பெனி சைட்லேருந்து எங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் டெலிவரி ஆயிருக்கு. இது 2.5 3 லட்சத்துக்கான ப்ராடக்ட்ஸு. ஆனா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இல்ல டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு லீயோடைய ஃப்ரெண்டு ஹீரோயின்ட்ட கேட்க, ஹீரோயினும் ஒத்துக்கிறா. இப்ப லீயோடைய ஃப்ரெண்ட வந்துட்டு லீ திட்டிட்டு இருக்கா. ஏன்டி போயிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்ட? இந்த மாரி அவள எதுக்கு தேவையில்லாம வந்துட்டு நடுவுல இழுத்த? இந்த விஷயம் தெரிஞ்சா ஹீரோ நம்மள திட்டுவாண்டி அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோயின் கரெக்ட்டா நம்ம லீக்கு கால் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட, லீயுமே வந்துட்டு என்ன பண்றா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அந்த டெலிவரி பாய் கூட இருக்காங்க. இப்ப அந்த டெலிவரி பாய் லீ கிட்ட சாரி சொல்றாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க தான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அந்த ரிப்போர்ட்டையும் அதாவது அந்த டெலிவரி பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாங்க தான் ஃபேக்கா ரெடி பண்ணோம். எங்கள மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போவேன். லீக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா ரூ. 3,00,000 ப்ராடக்ட் இல்லையா? ஹீரோயினுக்கு கொஞ்சம் காசு குடுக்குறா. ஆனா ஹீரோயின் இப்பதான் நீ ஷாப் ஓப்பன் பண்ண. எனக்கு காசு தேவைப்படாது. நீயே இந்த காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட் நம்ம டின்னருக்காவது போலாமான்னு கேட்க, ஹீரோயின் இல்ல எனக்கு ஒர்க் இருக்குப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுடைய மனசுக்குள்ள என்னென்னமோ கொஷின்ஸ்லாம் ஓடிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் என்னன்றது பெருசாக தெரியல. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு இல்லையா, அதாவது அந்த மேனேஜர் டிங்கு, அந்த மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் ஆஃபீஸோடைய பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆடிட்டிங்லாம் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறதுக்காக எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஆடிட்டிங் பேப்பர்லாம் கிளியராகவே இல்லை, நீங்க எப்படி எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் வந்துட்டு சைன் கேட்பீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் சிஇஓ கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் இன்டைரக்டா ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான்.
இப்ப அந்த இடத்துல திடீர்னு ப்ரொஜெக்டர் ஆன் ஆயி சிஇஓ அதாவது அந்த கண்ணாடி போட்டவன் பேசிட்டு இருக்கான். "என்ன மேனேஜர் சார், அந்த கம்பெனியில இன்னும் ஆடிட்டிங் பேப்பர்லாம் கிளியராவே ஆகல. அதுல நெறைய ஃப்ராடுத்தனம்லாம் இருக்கு. நீங்க வந்துட்டு எல்லா ஆடிட்டிங்கும் கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் ரிப்போர்ட்ல சைன் போட வந்துட்டு கேட்கிறீங்களாமே அப்படியான்னு சொல்ல, மேனேஜர் உடனே மழுப்புறான். ஆனா இவனுக்கு ஹீரோயின் மேல செம்ம கோவம் வருது. ஹீரோயின் தான் எப்படியும் சிஇஓ கிட்ட போட்டு குடுத்துருப்பா வர வழியில அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுப்பாவறான். இப்ப ஆஃபீஸ்ல எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்காக வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளிய போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டு உள்ள வராங்க பாருங்க. அப்ப ஒரு சில ரவுடி பசங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழையிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. இந்த டைம் பார்த்து கரெக்ட்டா நம்ம ஹீரோ கால் பண்ணி, "எங்க இருக்க?" அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இந்த மாரி ஆஃபீஸ்ல வந்துட்டு எல்லாரும் வெளிய சாப்பிட வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வந்த ரவுடி பசங்கள்லாம் இந்த மாரி ஆஃபீஸ்ல ஏதோ வந்துட்டு ஒரு பார்ட்டி நடக்குதாமே, இங்க தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாமே, எந்த கேபின்ல இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்கலாம் கேட்க, ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது இங்க ஏதோ ஒரு தப்பா நடக்க போதுன்னு. டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாரி போலீஸ்க்கு கால் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாங்க. ஆனா, இப்ப இந்த ரவுடி பசங்கலாம் என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய டீம் ஆளுங்க கிட்டலாம் போயிட்டு கையில ஃபோன வச்சுக்கிட்டு யாரையோ தேடிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின தான். இப்போ ஒண்ணு ஆக்சுவலி என்னன்னா, ஹீரோயின் தானே அந்த பேப்பர்லாம் கிளியர் பண்ணாம, சைன் பண்ணாம இருக்காங்க. அதனால ஹீரோயின இவனுங்க அடிக்க வந்திருக்கானுங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயின் அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளிய ஓடிட்டு இருக்காங்க. எப்டி எப்டியோ ஓடுறாங்க. இப்ப அந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம ஹீரோவுடைய கார் வந்து நிக்குது. ஹீரோயினுக்கு ஒண்ணுன்னா நம்ம ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணுவானா, அவன் தானே வருவான். கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற ஆளுங்களலாம் செம்ம அடி அடிச்சுட்டு இருக்கான். ஆளுங்கலாம் கதறிட்டு இருக்காங்க. விட்டுருடா, விட்டுருடான்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு அடியும் இடி மாரி இருக்கு. இந்த மாரி நம்ம ஹீரோ கோவப்பட்டத ஹீரோயினே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா, இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, அதுலருந்து ஒரு ஆள பிடிச்சு, "யார்றா அவங்களலாம் அனுப்புனது சொல்லுங்கடான்னு" சொல்ல, "இல்ல சார் இந்த மாரி ஆடிட்டிங் டாக்ஸ் பேப்பர்லாம் வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க அந்த பொண்ணுகிட்ட. அதனால தான் அந்த பொண்ண நாங்க தொரத்துனோம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. "என் ஆளயே நீங்க தொரத்துவீங்களாடா? இன்னொரு தடவ அவ பக்கம் வந்தீங்க, உங்க மண்டைய உடைச்சிடுவேன்னு" சொல்லிட்டு போட்டு செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கான். விட்டா அவன் செத்துருவான் போல இருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே, "இல்ல, இல்ல இந்த மாரி அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் ஹீரோவுடைய நிலைமை என்ன ஆவுறதுன்னு" சொல்லிட்டு வெளிய வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ஹீரோ உச்சநல கோவத்துல இருக்கான். இப்ப அந்த கோவத்துல கூட நம்ம ஹீரோயின் கிட்ட, "நான் ஒண்ணும் உன்ன பயமுறுத்தலல்ல. நீ ஒண்ணும் பயப்படலல்ல. நீ ஒண்ணும் நல்லா தானே இருக்க. உனக்கு எதுவும் ஆவலல்லன்னு" கேட்க, ஹீரோயின் ஹீரோவ கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "எனக்கு ஒண்ணும் ஆவல. தயவு செஞ்சு நீ அமைதியா இருன்னு" சொல்ல, அதுக்குள்ளயே அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம போலீஸ் தான் இருக்காரு. அவரு நம்ம ஹீரோ கிட்ட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணியாச்சு. இந்த மாரி அந்த ரவுடி பையனுங்க மேல தான் வந்துட்டு தப்புன்றது தெரிஞ்சிருச்சு. அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த விஷயத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்ப ஹீரோ கிட்ட நீ ஏன்டா இந்த மாரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லிட்டு இருக்க. இப்ப வெளிய நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோக்காக. இப்ப ஹீரோயின் கிட்டயும் போயிட்டு இந்த மாரி வந்துட்டு நார்மலா பேசிட்டு பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ ஹீரோக்காக தானே இங்க வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. எதுவுமே பதில் சொல்லவே இல்ல. இப்ப இந்த போலீஸ்காரர் அவரோட ஒய்ஃப் ஃபோட்டோவ பார்த்துக்கிட்டே இவ வந்துட்டு நீங்க 2 பேருமே ஹேப்பியா இருக்கணும்னு தான் எப்பயுமே நெனச்சா தெரியுமான்னு சொல்றாங்க. ஆனா, அந்த போலீஸ்காரர் சோகமா சொல்றாங்க. "ஏன் ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சு?" "தெரியல. அது அப்புறமா தான் தெரிய வரும்னு நெனைக்கிறேன். உயிரோட இருக்காங்களா? இல்லையான்ற மாரி தான் அவர் சோகமா இருப்பாரு." இப்ப போற வழியில நம்ம ஹீரோ இந்த மாரி வந்துட்டு "நீ உன்னோட ஜாப விட்டுருன்னு" சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாவுது. ஆடிட்டிங் டீம்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். நான் இந்த விஷயத்த பார்த்துக்கிறேன். நீ தான் வந்துட்டு என்னோட லைஃப்ல இருக்க எல்லா டிசிஷனும் வந்துட்டு எடுப்பியா? படிக்கிறதுக்கு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன அனுப்பிச்சு வச்ச. நான் வந்துட்டு படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலையில இருந்தேன். இப்ப வேலைய விட சொல்ற. நீ வந்துட்டு ஏன் என் லைஃப்ல நடுவுல தலையிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு செம கோவம் வந்துடுது. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன கோவப்பட்டு அடிக்க போறியா? இல்ல கிஸ் பண்ண போறியான்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோயின கிஸ் பண்ணிடுறான். 2 பேருமே நின்னு கிஸ் பண்ணிட்டு இருக்க, அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அமைதியாயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவ அந்த போலீஸ்காரர் கூப்பிட்டு விட்டுருக்காரு. "இங்க பாரு நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? கவுன்சிலிங்க்கு நீ போறதே இல்ல. எத்தன நாள் ஆச்சு தெரியுமா நீ கவுன்சிலிங்க்கு போயி? ஒழுங்கா கவுன்சிலிங்க்கு போ. அப்பதான் வந்துட்டு உன்னுடைய மனநெலைமை கரெக்ட் ஆகும்ன்னு" சொல்ல, ஹீரோவும் வந்துட்டு "இல்ல நான் கவுன்சிலிங்லாம் போலன்னு" சொல்ல, "அப்ப இரு நான் ஹீரோயினுக்கு கால் பண்றேன். அவகிட்ட சொன்னா அவ உன்ன சமாதானப்படுத்துவான்னு" சொல்ல, ஹீரோ உடனே "இல்ல, இல்ல நான் கவுன்சிலிங் போறேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்ட்டா நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. இவங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. போலீஸ்கார பார்த்துட்டு, "வாங்க சார் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்ன்னு" சொல்லிட்டு, எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க டைமு போலீஸ்காரருக்கு கால் வந்துருது. முக்கியமா நான் போணுமான்னு சொல்ல, ஹீரோயின் "அப்ப போய் வீட்ல போய் சாப்பிடுங்க. இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு குடுக்க, அது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ஷாப்புடைய வந்துட்டு சாப்பாடு போல இருக்கு. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்ல, ஹீரோயின் "ஆமா, பழசெல்லாம் எப்பயுமே வந்துட்டு மறக்கக்கூடாதுல்லன்னு" சொல்ல, இப்ப இந்த போலீஸ்காரர் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோவ கூப்பிட்டுக்கிட்டு கவுன்சிலிங்க்கு தான் போறாரு. போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பு, மாஸ்க்கு இதெல்லாம் வந்துட்டு ஹீரோவுக்கு மாட்டி விட்டுட்டு, "ஒண்ணும் இல்ல பயப்படாம உள்ள போன்னு" சொல்ல, ஹீரோவும் கவுன்சிலிங்க்காக போறான். இப்ப கவுன்சிலர் என்ன சொல்றாரு நம்ம ஹீரோவ, "உன்னோட மனநிலைமைய மாத்தணும் தான்ப்பா கவுன்சிலிங் வந்துட்டு எடுக்கிறது. நீ ஏன் வரது கிடையாது? இந்த மாரி வந்துட்டு உன்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நீ மறந்து போயிடு.
இப்ப நீ அகைன் நம்ம ஊருக்கு வந்துட்ட. நீ ரொம்ப சேஃபா தான் இருக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்ல, ஹீரோவுடைய லைஃப்ல பெருசா ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. அந்த 2 வருஷம் நம்ம ஹீரோ இந்த ஊர்ல இல்லாதப்ப. ஆனா அது பெருசா என்னன்றது தெரியல. இப்ப நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்லாம் எடுத்துட்டு வெளிய வர, ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. இப்ப கால் போல அப்டின்னோனே, ஹீரோவ தேடியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கேமிங் சென்டருக்கு போறாங்க. அங்க ஹீரோ இல்லன்னு தெரிஞ்சோனே, போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன் வர, இப்ப போலீஸ்காரரும் ஹீரோயினும் பார்த்துக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் வெளிய வந்துடுறான் கவுன்சிலிங் ரூம்லேருந்து. ஹீரோயின் வெளிய வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் என்ன பண்ணாங்க, 2 பேருமே சேர்ந்து பைக்ல போயிட்டு இருக்காங்க பாருங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிக்கிறாங்க. ஹீரோவ தேடி போலீஸ் ஸ்டேஷன் வந்த நம்ம ஹீரோயின், போலீஸ பார்த்த உடனே எதுக்காக ஹீரோ கவுன்சிலிங் எடுத்துக்கிறான்னு கேட்க, போலீஸ்காரரு இந்த மாரி வந்துட்டு உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. ஆனா கரெக்ட்டான நேரம் வரப்ப ஹீரோவே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கியூரியாசிட்டி. எதுக்காக ஹீரோ கவுன்சிலிங் எடுத்துக்கிறான்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்க, ஃப்ரெண்டுக்காரனும் வாய திறக்கிற மாரி இல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால, ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது என்னன்றது நமக்கு தெரியல. ஆனா ஹீரோயின் அந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுடுறாங்க. இப்ப ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோட்ட சாரி கேட்கறான். "சாரிடா மச்சான், உன்ன பத்தி சொல்லக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். அவன் 1008 கொஸ்டின் கேட்டு எப்படியோ உண்மைய வர வச்சுட்டாடான்னு" சொல்ல, ஹீரோவும் இத பத்தி நானே அவகிட்ட பேசணும்னு நெனச்சேன். நல்ல வேள நீ பேசிட்ட. பரவால்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வர, ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கொஞ்சம் தயங்கி தயங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, "உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா கேளுன்னு" சொல்ல, ஹீரோயின் "எனக்கு எதுவுமே உன்கிட்ட கேட்கணும்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் நீ போய் நிம்மதியா தூங்கு. அவ்வளோதான் எனக்கு வேணும். சாப்பிட்டியான்னு?" கேட்க, ஹீரோ ஊன்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் போயிட்டு நீ நிம்மதியா அமைதியா தூங்குன்னு சொல்லிட்டு, ஹீரோவ படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் போத்தி விட்டுக்கிட்டே, ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க. "உன்னோட வாழ்க்கையில நீ அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடாத குறையா தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டு ஹீரோவ பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம லீவுடைய நெயில் ஷாப்ல தான் காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தவன் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரவுடி பையன் இவன் வந்துட்டு யார் என்னன்னு தெரியல. இவன் வந்து அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே மிரட்டிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ அங்க இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே பயந்தே வெளிய போயிடுறாங்க. அப்ப நம்ம லீ கிட்ட ஒரு குட்டி பையன் வந்து ஓடி வந்து கட்டிப்பிடிக்க, இந்த குட்டி பையன் யாருன்றது நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு லீவ் போல இருக்கு. அதனால பக்கத்துல ஏதோ ஒரு டிராமா ப்ளே மாரி நடக்குது. அங்க ஹீரோயின் போயிட்டு ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, "இதோ வந்துடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம லீயோடைய ஷாப்புக்கு தான் போறாங்க. ஏன்னா, அவ கால் பண்ணியிருப்பா போல இருக்கு. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ அந்த ரவுடி பையன போட்டு செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காரு. "உனக்கு எத்தன தடவ சொல்றது இங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. ஒழுங்கா இங்கருந்து வெளிய போடான்னு" சொல்ல, அந்த ரவுடி பையனும், "சரி, சரி நான் போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போவ. இப்ப லீ உடனே, "சாரி நான் உன்ன இதுல இழுக்கக்கூடாதுன்னு நான் நெனச்சேன். ஆனா அவன் குழந்தைகிட்ட வந்தான். குழந்தைய பயமுறுத்துனான். அதனால தான் நான் உன்ன கூப்பிட வேண்டியதாயிடுச்சுன்னு" சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வந்துறான். இப்ப இந்த லீ கிட்ட இருக்க குழந்தை யாரு? இப்ப தெரியல. எல்லாமே மர்மமா தான் இருக்குது. ஸோ இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அந்த இடத்துல நம்ம சிஇஓ வந்துடுறாரு. ஹீரோயின பார்க்கறதுக்காக. ஸோ இவர் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல தான் ரெசார்ட்ல தான் தங்கியிருப்பார் போல இருக்கு. அங்க வந்துட்டு இந்த மாரி பக்கத்துல ப்ளே நடக்குதுன்னு சொன்னதுனால, இவரு இங்க வர எதார்த்தமா ஹீரோயின பார்த்துருக்காங்க. ஹீரோவும் இப்ப அந்த இடத்துக்கு வர, இப்ப ஹீரோ யார்ரா இது? ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்க, இதுதான் எங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா ஜெலஸ் ஆவுது. இப்ப ஹீரோ சரி ஓகே ப்ளேலாம் முடிஞ்சிருச்சுல்ல, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு ஹீரோயின கூப்பிட, உடனே வந்துட்டு லீயும் வந்துட்டு டிராப் பண்ணலாம். சாரி லீ இல்ல. அந்த சிஇஓவையும் டிராப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவனோட கார்லயே ஏத்திக்க, இந்த சிஇஓ அவனுடைய ஹோட்டல் வந்தோனே இறங்கிட்டு ஹீரோயின் கிட்ட, இந்த மாரி ஒர்க் விஷயமா உன்ட்ட பேசணும். என்னோட ரூமுக்கு வரியா? அப்படின்ற மாரி கேட்க, ஹீரோவுக்கு ஆல்ரெடி தெரியல. இந்த சிஇஓ பார்த்தோனே ஜெலஸ்ல இருக்கு. இதுல இவன் வந்துட்டு நைட் டைமும் ஒர்க்குக்காக வேற கூப்பிட, ஹீரோயின் போறேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ நைட்ல என்ன ஒர்க் பகல்ல பார்த்துக்கலாம்லன்னு சொல்ல, இப்பதானே என்னோட பாஸ் வந்திருக்காரு. ஏதாவது முக்கியமா விஷயம் பேச வேண்டியது இருக்கும். நீ வீட்டுக்கு போ நான் வரேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறாங்க ஹீரோவ. ஆனா ஹீரோவா அங்கிருந்து போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹீரோயின் வரவே இல்ல. கடுப்பான நம்ம ஹீரோ என்ன பண்றான், உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சிஇஓ உடைய ரூமுக்கு போயிட்டு ஹீரோயினோட பேர சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோயின் உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. "ஒண்ணும் இல்ல. வீட்ல நான் சூப் செஞ்சு வச்சிருக்கேன். அது ஆறி போறதுக்குள்ள வந்து குடிச்சா தானே நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "சார் உங்க ஒர்க் எல்லாம் ஆஃபீஸ்ல பார்த்துக்கலாம்ல" அப்படின்னு அந்த சிஇஓ கிட்ட கேட்க, "சரி, சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வீட்டுக்கு சொல்ல, ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஹீரோ செம்ம ஜெலஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு, போற வழியில நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசவே இல்லையே! அமைதியா நின்னுட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? ஆக்சுவலி அவர் வந்துட்டு என்னோட பாஸ். உனக்கு தெரியுமா? அவருக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு. 2, 3 கார் இருக்குன்னு" அந்த பாஸ பத்தி பெருமையா சொல்ல, இன்னும் ஹீரோவுக்கு செம்ம ஜெலஸ் ஆவுது. இப்ப இந்த பாஸ் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்து, ஸோ அவங்க ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு குடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க. இப்ப அந்த மேனேஜர கூப்ட்டு, "என்னப்பா அந்த கொரியர் கம்பெனியோடயே வந்து
வந்துட்டு டாக்ஸ் ஃபைல்லாம் எங்கன்னு சொல்ல, "இல்ல சார் அதெல்லாம் இன்னும் வந்துட்டு கிளியர் ஆவல. அவங்களே வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு" சொல்லிட்டு இந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிஇஓக்கு கடுப்பாவுது. இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம முடிக்கணும். எப்ப முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்க. 2 பேருமே சேர்ந்து வெளிய சாப்பிட போலான்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க. அதாவது நம்ம சிஇஓவும், ஹீரோயினும் அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ கரெக்ட்டா வந்து, "நான் ஹீரோயின லஞ்சுக்கு கூட்டு போலான்னு வந்தேன். வாங்களேன் உங்களையும் கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ, "நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். என் தங்கச்சியோட சிஇஓல நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு தடவ சொல்லியிருப்பாங்க இல்லையா? "நான் எங்க அண்ணன் கூட தான் தங்கியிருக்கேன்னு" சொல்லிட்டு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிஇஓ கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, அப்பதான் இந்த சிஇஓ ஒரு விஷயத்த ஓப்பன் அப் பண்றான். என்னன்னா, இவனும் நம்ம ஹீரோயினும் காலேஜ் படிக்கக்குள்ள வந்துட்டு ஆக்சுவலி இவன் ஹீரோயினோட காலேஜ் மேட் போல இருக்கு. டேட் பண்ணியிருக்காங்க. ஆனா, அதுக்கப்புறமா பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு இந்த சிஇஓ லூசு சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோவுக்கு செம ஜெலஸ் ஆயிடுது. "ஓ! எக்ஸா இவன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கடுப்புலயே நம்ம ஹீரோயின வீட்டுக்கு கூட்டு வரான். ஹீரோ கடுப்புல இருக்கான் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. இன்னொரு நாளு, ஸோ இந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவனும், அதுக்கப்புறம் அவனுடைய லவ்வரும் ஒரு புது வீட்ல லிவிங் டுகெதர்ல இருக்கிறதுக்காக ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த பொண்ணுடைய அம்மா, அப்பா வந்து ஹீரோவுடைய ஃப்ரெண்ட திட்டுறாங்க. "உனக்கு ஒரு நல்ல ஜாப் இல்ல. நீ வந்துட்டு லைஃப்ல இன்னும் செட்டில் ஆவல. உனக்கு எப்படி நாங்க எங்க பொண்ண வந்துட்டு குடுக்குறதுன்னு" சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த நேரம் நம்ம ஹீரோ வந்து, "பாஸ் வாங்க, இந்த மாரி வந்துட்டு கேமிங் சென்டர்ல பிரச்சனையா இருக்கு" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட பாஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட, அங்க இருக்க யாருக்குமே ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோ என்ன பண்றான், "ஆமா எங்க பாஸ் வந்துட்டு ஒரு கேமிங் சென்டர் வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏன் எங்க பாஸ்க்கு பொண்ணு குடுக்கக் கூடாது?" அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுடைய வருங்கால மாமனார், மாமியார் கிட்ட சொல்லிட்டு, அவனுடைய கேமிங் சென்டர வந்துட்டு சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். "இது எங்க பாஸ்து தான். வாங்க, வாங்க வந்து பாருங்கன்னு" சொல்ல, அவங்களும் பச்சை கொடி காமிச்சுட்டாங்க. ஓகே, இவ்ளோ பெரிய கேமிங் சென்டர் வச்சு நல்லபடியா தான் ரன் பண்ணிட்டு இருக்கான். வாழ்க்கையில உருட்டுருவான். நம்ம பொண்ண குடுத்துடலாம்னு சொல்லிட்டு, இப்ப அவங்களும் ஒத்துக்க கல்யாணத்துக்கு. இப்ப ஃப்ரெண்டுக்காரன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். "நல்ல வேளை வந்து நீ பொய் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வந்துட்டு வாங்க வச்சுட்ட. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு" சொல்ல, ஹீரோ, "என்ன பார்த்தா உனக்கு என்ன பொய் சொல்ற மாரியா தெரியுது? உண்மையாவே இந்த கேமிங் சென்டர நான் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். நீயும் எத்தன நாள் தான் இப்படி இருக்க போற? என் கூட இருக்க என் நண்பன்டா நீ. நீ வாழ்க்கையில முன்னேறணும்னு எனக்கு ஆசை இருக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே கண்ணே கலங்கிடுறான். சோ இப்ப அப்படியே கட் பண்ணி ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் மீட்டிங்ல இருக்காங்க. அந்த டெலிவரி கம்பெனியோடைய வந்துட்டு சிஇஓ கூட, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்டலாம், "எப்பதான் உங்க டாக்ஸ் ரிப்போர்ட்ட நீங்க சப்மிட் பண்ணுவீங்க?" அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஆக்சுவலி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணக்காரன் சொல்லியிருப்பான், இந்த இடத்துக்கு தான் வேலைக்கு போணும். ஆனா ஹீரோ அப்பல்லாம் முடியாது முடியாதுன்ட்டு, எங்க ஹீரோயினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அந்த அண்ணன்காரன் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ என்ன பண்றான், அதே கம்பெனியில வேலைக்கு வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் இந்த மாரி வந்துட்டு உங்க கம்பெனில இருந்து டாக்ஸ் ரிப்போர்ட்ல நெறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் எப்ப கிளியர் பண்ணுவீங்கன்னு சொல்ல, ஹீரோ உடனே கண்டிப்பா நாங்க இதெல்லாம் கிளியர் பண்ணி பேப்பர்ஸ வந்துட்டு குடுத்துர்றோம்ன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆவுது. இப்ப வெளிய மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து ஹீரோ வந்துட்டு, "என்ன எப்படி இருக்க நானு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒழுங்கா தான் இருக்க. டைய ஒழுங்கா போட மாட்டியா? ஆமா நீ இந்த கம்பெனில தான் வொர்க் பண்றியான்னு?" சொல்ல, ஹீரோ உடனே, "நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நெனச்சேன். நீ தானே ரவுடி பையன், ரவுடி பையன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஒரு நல்ல ஜாப்ல தானம்மா இருக்க. இப்பயும் என்ன திட்டப் போறியா?" அப்படின்னு சொல்ல, "அட பாவி! நான் வந்துட்டு வொர்க் பண்றேன். அந்த கம்பெனியோட எதிர் கம்பெனில நீ வொர்க் பண்றியான்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோனே, குளிச்சிட்டு வர நம்ம ஹீரோவுடைய வந்துட்டு தலைக்கு ட்ரையர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோ லைட்டா நர்வஸ் ஆயிடுறான். 2 பேருமே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெளிய போறாங்க பாருங்க. அப்ப ஹீரோயினோட கொலீக்ஸ் நம்ம ஹீரோயின தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச வர, டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அப்ப ஹீரோயினோட கொலீக்ஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம சிஇஓ வந்துட்டு ஒரு புது கிஃப்ட் ஒண்ணு வாங்கியிருக்காரு. அது யாருக்கு என்னன்னு தெரியலன்னு" சொல்ல, ஹீரோயின் உடனே, "அவங்க அம்மாவுடைய பர்த்டே வருது. மேபி அவங்க அம்மாவுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக வாங்கியிருப்பாரோ என்னவோ" அப்படின்னு சொல்ல, இத நம்ம ஹீரோ ஒட்டு கேட்டுர்றான். 2 பேருமே பிரிஞ்சு இத்தன நாள் ஆகுது. ஆனா அவங்க அம்மாவுடைய பர்த்டேவ இன்னும் இவ நெனப்பு வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்னும் செம்ம ஜெலஸ் ஆவுது. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ஜெலஸ் ஃபேஸ பார்த்துட்டு, "ஒட்டு கேட்டியாடா நான் பேசுறத?" அப்படின்னு ஹீரோட்ட சொல்ல, அதெல்லாம் இல்லன்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோவே ஹீரோயின கொண்டாந்து டிராப் பண்றான். ஹீரோவும் இப்ப அங்க தானே வொர்க் பண்றான். நல்லா டிப் டாப்பா டிரெஸ் போட்டு ஹீரோயின் கூட வர, இப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. மீதி கதைய அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. சீ யூ.